கஞ்சி கிழவை மாதிரியான இது. மற்றது இந்த சிறுதானிய கஞ்சி கிழவி வந்து எல்லா சிறுதானியங்களையும் போட்டதான ஒரு இதப்ப கஞ்சி ஆச்சு குடிக்கலாம் அப்படி ஒன்று கஞ்சி. அதுக்கு எப்படி செய்கிறாண்டு பின்னால கிடக்குது என்னென்ன மாதிரி எல்லாம் செய்யலாம். அடுத்தது வந்து இந்த பெனங்கிழங்கு கிழவை மாண்டு இது வந்து புழுக்கொடியல் மாவும் மற்றது முட்டைக்கரப்பனை அரிசி மற்ற கோப்பி கடலை பயறு உளுந்து மற்ற அதை விட குறைக்கணம் போட்டு அப்படியான சில வேல்யூ அடிஷன் வந்து கூடுதலாக இருக்குது. இது எப்படி என்னட்டு இப்போ இது எப்படி என்ன களிகண்டி சாப்பிடலாமா இல்லை அப்படி பின்னால் போட்டிருக்கு எல்லாமே எப்படி ஒரு கப்புக்கு எவ்வளோ எடுக்கணும் எவ்வளோ தண்ணி எடுக்கணும் இங்கே தேங்காய் பால் எடுக்கலாமா. மற்றது இப்போ நீங்கள் இது கஞ்சி மிக்ஸ் மாதிரி கலவை மாதிரியும் செய்யலாம் களிகன்ற மாதிரி. மற்றது சமங்கோசா மாதிரி உருட்டி அப்படியான இதுகளையும் செய்யலாம் உங்களுக்கு சத்துமா மாதிரி. மற்ற எல்லா விதமாக நீங்கள் செய்யலாம். இதை எப்படி பயன்படுத்தலாம்னு பின்னாலையும் போட்டிருக்கு. அது இதுக்குள்ள என்னென்ன தானியம் இருக்கு இப்போ இதுக்குள்ள வந்து இந்த இதில் இருக்குது பாருங்கோ சாமை திணை கம்பு முட்டைக்கரப்பை அரிசி பயறு. அது என்ன பச்சையாகவே உடைச்சு போட்டு போட்டுருக்கீங்க. உடைச்சு அப்படி போட்டுருக்கு வறுத்து இருக்கு எல்லாமே வறுத்து உடைச்சு போட்டு உடைச்சு குறுங்கலாக்கி போட்டுருக்கு. மற்றது இதுகள் எல்லாம் இந்த மில்லட்ஸை பொறுத்த மட்டும் ஒரு ஆளுடைய கன்சியூம் ரேட் வந்து 80 கிராம் தான் மேக்ஸிமம். அப்போ இது கொஞ்சம் வேணுண்டா நீங்கள் பார்க்க யோசிப்பீங்க சின்ன பேக்கெட்டாக இருக்குண்டு. ஆனால் இதில் வந்து 80 கிராம்ண்டா 200 கிராம்லேயே வந்து கிட்டத்தட்ட 3 பேர் வந்து சாப்பிடக்கூடிய மாதிரியான இதுக்கு. ஏனெண்டா இது ஃபைபர் கண்டென்ட் கூடினதுகள் தானே உடம்புல வந்து ஃபுல்ஃபில் ஆயிட்டு. ஆனா இதெல்லாம் வந்து விவசாயம் செய்யணும். நீங்க செய்யறீங்களா இல்ல இந்த இதுகள் எல்லாமே வந்து இந்த சிறுதானியங்கள் எல்லாமே வந்து இலங்கையில தான் விவசாயம் செய்யப்படுது. இவ்வளவு காலமா கிட்டத்தட்ட பசுமை புரட்சி வந்த பிறகு இது இல்லை இல்லாம போயிட்டு. இப்போ நாங்கள் இது சம்மந்தமா நிறைய பேர்கிட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்தி செய்து கொண்டு இருக்கிறோம். இங்கேயே அச்சுவேலி ஆவரங்கால் கோண்டாவில் மற்றது இங்கே அநேகமாக யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் செய்யணும். மற்ற வன்னி பிரதேசங்களில் கூடுதலாக செய்யணும். மற்றது தென்னிலங்கை பகுதியிலிருந்து சிங்களாக்கள் வந்து நிறைய பேர் கூடுதலாக இது செய்யணும். செய்து எங்கள்கிட்ட வருது. நாங்களே அவங்களுக்கு சீட்டை கொடுக்குறோம். பைபேக் அக்ரிமெண்ட்டை போட்டு எடுக்கிறோம். நாங்கள் யாழ்ப்பாணத்தில் வேண்டலாம்டா அங்கே அங்கே இருக்குது. யாழ்ப்பாணத்தில் அநேகமாக எல்லா ஃபுட்ஸ்லையும் டிசிட்டிலேருந்து நூத்திலேருந்து ஸ்டார்லேருந்து தாரணியிலேருந்து எல்லா சூப்பர் மார்க்கெட் அநேகமான எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் இருக்குது. அதேமாதிரி பேரத்துத்துறையோ நெல்லியடியோ மற்றது கோண்டாவிலோ மற்றது எல்லா இடம் கொடியானம் மட்டும் இருக்குது எல்லா ஃபுட்ஸ்லையும். அதேமாதிரி கிழக்கு மாநிலத்திலையும் மண்டக்களப்பு டவுனுக்குள்ளே எல்லாம் இருக்குது. ட்ரிங்கோக்குள்ளேயும் இருக்குது. இதில் வரவேற்பு மக்கள் மத்தியில் எப்படி இருக்குது? எப்போ இதை ஆரம்பிச்சாங்க? இல்லை இப்போ ஒரு 4 வருஷத்துக்கு முன்னே ஆரம்பிக்க வந்து மக்களோட வரவேற்பு வந்து சரியான கேள்விக்குறியாக தான் இருந்தது. ஏன்னா 100 கிலோ விற்கிறதுக்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் நாங்கள் வெயிட் பண்ணக்கூடிய மாதிரி இருந்தது. இப்போ இந்த ஒரு நாளைக்கு வந்து 300-350 கிலோ ப்ரோசஸ் நடக்கிறதுக்கு வந்து தேவைப்பாடு கூடி இருக்கு. ஏன்னா எல்லாருக்கும் ஏதோ ஒரு வருத்தம் தானே. எல்லாருமே வருத்தம் தானே. ஏன்னா நாங்கள் நஞ்சு சாப்பாடு தான் நிறைய சாப்பிட்றாங்க. இதெல்லாம் கைவிட்டோம். முந்தைய ஆரம்ப காலங்களில் எங்களோட முதியோர்கள் முன்னோர்கள் சாப்பிட்ட சாப்பாடுகள் இதுல எல்லாம் அந்த சாப்பாடுல டேஸ்ட் இருக்காதானே. இப்போ இருக்கிற கோழிகள் ஆடுகள் மாடுகள் மாதிரி